வணக்கம் நண்பர்களே. திமுகவின் மாஜி அமைச்சர்களை கட்சியை விட்டு துரத்திய உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணங்களை அறிவதற்காக அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவினர் தங்களின் அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. மேலும் திமுக தலைமை உருவாக்கிய வெப்சைட்ல தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பொது வெளியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கு. அந்த பதிவுகளையும் பிரிண்ட் எடுத்து ஸ்டாலின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கான். தமிழக சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு கட்சியின் உள்ளடி பிரச்சனைகள் மேலும் தீவிரமடைஞ்சிருக்கு. குறிப்பா தலைநகர் சென்னையில் வரலாறு காணாத பின்னடைவை சந்தித்த திமுக இந்த தோல்வியின் உண்மையான காரணங்களை கண்டறிய உயர்மட்ட கள ஆய்வு குழுவை அமைச்சாங்க. கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் உருவாக்கப்பட்ட 36 பேர் கொண்ட இந்த குழு கடந்த ஒரு மாதமாக தீவிரமாக செயல்பட்டு விரிவான இறுதி அறிக்கையை தலைவரிடம் சமர்ப்பிச்சிருக்கு. இந்த ரகசிய அறிக்கையில் சென்னை மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபு மீது பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இருப்பினும் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ள பிரச்சனைகள் இருந்த போதிலும் சேகர்பாபு மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் தயக்கம் காட்டுவதா நம்பகத்தகுந்த தகவல்கள் வெளியாயிருக்கு. இது கட்சியின் உள்ளார்ந்த அரசியல் சமநிலை மற்றும் எதிர்கால உத்திகளோடு தொடர்புடையது என சொல்லப்படுது. இந்த நிலையில் திமுகவின் அமைப்பு ரீதியாக எப்போது மாற்றம் நிகழும்? 18 மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட திமுகவுக்கு கிடைக்காத நிலையில் மாவட்டங்களில் மாறுதல் செய்வாங்களா மாட்டாங்களா என்றெல்லாம் மாவட்ட திமுகவினரிடம் கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருது. இத்தகைய கேள்விகளோட அறிவாலய தரப்பில் விசாரித்த போது கள ஆய்வு குழுவினர் கொடுத்த அறிக்கைகள், வெப்சைட்டில் பதிவான கருத்துக்கள் அனைத்தையும் 2ஆக பிரித்து உதயநிதியிடம் சபரீசனிடம் கொடுக்கப்பட்டிருக்கான். கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பாயிண்ட்டுகளை அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுவார்களாம். அவைகளை திமுக தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். அதனை பார்வையிடும் ஸ்டாலின் துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்களோட ஆலோசனை செய்யவும் கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டி விவாதிக்கவும் திட்டமிட்டிருக்காராம். அந்த விவாதங்களுக்கு பிறகு கட்சியில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரலாமா அல்லது வேண்டாமா என்பது முடிவாகும். அதனால் மாற்றங்கள் நடப்பது காலதாமதமாகலாம். ஆனால் உதயநிதி மட்டும் சீக்கிரத்தில் செய்யுங்கள், இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலும் நெருங்கி வருது, அதனை எதிர்கொள்ள வேண்டுமானா புதியவர்கள் கட்சி நிர்வாகத்துக்குள்ள, குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள வரணும். அப்படி வரும்போது கட்சி பணிகளை முன்னெடுக்க அவர்களுக்கான கால அவகாசம் தேவைப்படும். அதனால் மாற்ற வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் விரைந்து செயல்படுத்துங்க என ஸ்டாலினிடம் கூறியிருக்கிறாராம்.